ஓம் சிவாய நம. குரு வாழ்க்கை குருவே துணை. குருவின் திருவடியை சரணம் சரணம் சரணம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனியச ராகுவே கேதுவே நமக. என் குலதெய்வமும் என் இஷ்ட தெய்வமும் என் நாவில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் நாவில் நான் பிழையின்றி பேச என் வாக்கில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ உமா மகேஸ்வரி யோகாம்பா ஜோதிட நிலையம் சார்பாக இன்று 2ஆம் பாடமாக ஜோதிடம், இலவச ஜோதிடம், இல்லம் தேடி ஜோதிடம் என்ற தலைப்பில் இப்போ நம்ம 2வது நாளாக பார்க்கணும். போன பதிவில் என்ன பார்த்தோம்? ஜோதிடம் எப்படி உருவாச்சு, வேதத்தின் வழியாக உருவாச்சு, வேதம் எத்தனை 4, அதன் உறுப்புகள் 6 அப்படின்னு பார்த்தோம். 18 சித்தாந்தங்கள் பற்றி பார்த்தோம் போன பதிவில். இப்போ இந்த பதிவில் வந்து ஜோதிடத்தை வந்து 3 பிரிவுகளாக நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிடம் வந்து ஜாதக ஸ்கந்தம், அதாவது 3 பிரிவுகள். எப்படின்னா கணித ஸ்கந்தம், ஜாதக ஸ்கந்தம், சமஸ்கிருத ஸ்கந்தம் அப்படின்ட்டு 3 பிரிவுகளை கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து தான் நம்மளுக்கு தொடக்கம் ஆரம்பமாகுது. அப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா கணித ஸ்கந்தம். கணித ஸ்கந்தம்னா என்ன? அப்போ என்ன கணிதம்னா நம்ம கணக்கு போடுறது இல்லையா? அப்போ என்னென்னலாம் கணக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தாந்தம், தந்திரம் மற்றும் கரணம், 3 பிரிவு. இந்த கணிதத்துக்கு 3 பிரிவு: சித்தாந்தம், தந்திரம் மற்றும் கரணம். அப்போ சித்தாந்தம் என்பது சிருஷ்டியை பற்றி கணிதம் செய்கிறது. தந்திரம் என்பது சக யுக ஆண்டுகளை பற்றி கணிதம் செய்கிறது. கரணம் என்பது இஷ்ட சக ஆண்டுகளை பற்றி கணிதம் செய்கிறது. இப்போ கணித ஸ்கந்தம் என்பது நம்மளுக்கு சித்தாந்தம், தந்திரம் மற்றும் கரணம். சரிங்களா? சித்தாந்தம் என்பது சிருஷ்டியை பற்றி கணிதம் செய்கிறது. தந்திரம் என்பது யுகங்களை பற்றி கணிதம் செய்கிறது. கரணம் என்பது இஷ்ட சக ஆண்டுகளை பற்றி கணிதங்கள் செய்கிறது. சரிங்களா? அடுத்தது ஜாதக ஸ்கந்தம். ஜாதக ஸ்கந்தம் என்பது ஹோரை மற்றும் தியாஜ்யம். ஹோரை மற்றும் தியாஜ்யம் 2 பிரிவுகளாக கொண்டது ஆகும். ஜாதக பிறந்த காலத்தில் காணப்பட்ட கோள்களின் அமைப்பை கொண்டு பலன்களை கூற பயன்படுவது ஹோரையாகும். சரிங்களா? இப்போ ஜாதகரின் சோதனை காலத்தில் கோட்சார எனப்படும் கோள்களின் நிலையை கொண்டு நம்ம பலன் சொல்கிறது, அது வந்து தியாஜ்ய காலமாகும். சரிங்களா? அதுக்கப்புறம் 3வது பிரிவு பார்த்திங்கன்னா சமஸ்கிருத ஸ்கந்தம். சமஸ்கிருத ஸ்கந்தம் பார்த்திங்கன்னா அது முகூர்த்தம், வாஸ்து, வருஷப்பணி மற்றும் ஆருடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகூர்த்தம்னா நம்ம எதுக்கு பார்க்குறோம்? வீடு கட்டுறதுலேருந்து நம்ம மற்ற நல்லது என்னென்ன தேவாலயங்கள்லாம் பார்க்குறது இந்த 4 என்னும் பிரிவுகளை கொண்டதாகும். இந்த வேதங்கள் சொல்லப்பட்டுள்ள தினந்தோறும் நம்ம அனுஷ்டானம் செய்ய வேண்டியதெல்லாம் முகூர்த்தத்துக்கு வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வாஸ்து அப்படின்னா நம்ம வீடு கட்ட, குளம் வெட்ட, வாஸ்து, அரண்மனைகள், கோவில்கள், கட்டடம் எல்லாமே நம்ம கட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா வாஸ்து பணியில் நம்மளுக்கு வந்துடும். வருஷ பணின்றது என்னென்னா, இந்த வருஷம் எப்படி இருக்கும், எது மேலாம் வரும்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி இந்த வருஷம் எப்படி இருக்கும், நன்மை உண்டாகுமா, தீமை உண்டாகுமா, மாதம் முன்மாறி பொழியுமா அப்படின்னு கேட்குறது தான் வருஷ பணி ஆகும். சரிங்களா? ஆருடம் என்பது என்னென்னா, ஒரு மனுஷன் நம்மளை பார்க்க வராங்க, ஒரு ஜோதிடர் பார்க்க வராங்கன்னா, அப்போ ஜோதிடர் பார்க்க வரும்போது அவங்க மனசில் என்ன ஏறி இருக்குது, எண்ணத்தில் ஏறி இருக்கும், அதை வச்சு நம்ம பலன் சொல்கிறது தான் அது ஆருடம் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போது இதுதான் 3 பிரிவுகள் என்ன பார்த்தோம் நம்ம? கணித ஸ்கந்தம், ஜாதக ஸ்கந்தம், சமஸ்கிருத ஸ்கந்தம். சரிங்களா? கணித ஸ்கந்தத்துக்கு என்னென்ன பார்த்தோம்? சித்தாந்தம், தந்திரம் மற்றும் கரணம். சரிங்களா? அப்போ ஜாதக ஸ்கந்தத்துக்கு என்ன பார்த்தோம்? ஹோரை மற்றும் தியாஜ்யம். சமஸ்கிருத ஸ்கந்தத்துக்கு என்ன பார்த்தோம்? முகூர்த்தம், வாஸ்து பணி, வருஷ பணி, அதுக்கப்புறம் வந்து ஆருடம். இது 3 பிரிவாக இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு. சரிங்களா? 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு அப்படி என்னால் என்ன அப்படின்னு நம்ம அது விரிவாக பார்க்கலாம். இப்போது உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அடிப்படையில் 4 வகை தோற்றமாகவும் 7 வகை பிறப்பாகவும் 84,000 யோனி பேதங்கள் வழியாக ஒவ்வொன்றாகவும் அறிந்துள்ளோம். தெளிவான மனநிலையத்தோடு நம்ம பார்க்குறோம். இப்போது ஒவ்வொன்றும் வந்து நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ற இன்பத் துன்பங்களை அனுபவத்தை இறக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு வழியாக 84,000 யோனி பேதங்கள் வழியாக நம் கர்மா வினைகளுக்கு ஏற்ற நம்ம இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறோம். சரிங்களா? அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 வகை தோற்றத்தில் அண்டசம் முதல் வருது, 2வது சுவேதிசம், 3வது உற்பிசம், 4வது சராயுசம். அண்டசம் என்பது முட்டையிலிருந்து தோன்றுவது. சரிங்களா?
அப்புறம் உற்பிசம் என்பது நம்மளுக்கு எதில் தோன்றுறது? உற்பிசம் என்பது வேர்விலேருந்து தோன்றுறது. உற்பிசம் என்பது வித்துலேருந்து நம்மளுக்கு தோன்றுறது. வித்துனா நம்ம வேர் வகையிலேருந்து வருது இல்லையா, பூமி கீழே விளையிறதுலேருந்து தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வேர்கள் தாவரங்கள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சுவேதிசம் என்பது நம்ம வேர்வையிலேருந்து வர்றது. சரிங்களா? வேர்வையிலேருந்து வர்றது பேக்டீரியா நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் சராயுசம் என்பது என்ன சொல்கிறது, முட்டையிலேருந்து மனிதர்கள், அதாவது கருப்பையிலிருந்து தோன்றுறது. சரிங்களா? இதுதான் இந்த அண்டசம், சுவேதிசம், உற்பிசம், சராயுசம். அண்டசம் என்பது முட்டையிலேருந்து தோன்றுவது. சுவேதிசம் என்பது வேர்வையிலிருந்து தோன்ற பாக்டீரியா. நம்ம எதனா சாப்பாடெலாம் நம்ம மூடி வச்சோன்னா அது வேர்வையில் புழுக்கள்லாம் வருது இல்லையா, அதை மாதிரி மனிதருக்கு பேன் அப்படிலாம் வருது இல்லையா, அதுதான் பாக்டீரியாவிலேருந்து வர்றது. சரிங்களா? அப்புறம் உற்பிசம் என்பது வித்து வேர்வையிலேருந்து தாவரங்கள் வளருது இல்லையா, அது. 4வது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சராயுஸ் என்பது மனிதர்களும் மிருகங்களும் சரியா கருப்பையிலேருந்து தோன்றுறது. இதுதான் அண்டசம், சுவேதிசம், உற்பிசம், சராயுசம், இந்த 3 நிலை. அடுத்தது 4 வகை தோற்றம் பார்த்துட்டோம். 7 வகை பிறப்பு இல்லையா. அப்போது முதல் தாவரங்கள், நீரில் வாழ்வன, ஊர்வன, பரப்பன, விலங்கினம், மனிதர், தேவர். சரியா? இப்போ நம்ம எதில் இருக்கோம்? 6வதாக இருக்கும். இப்போ இந்த 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பில் 84,000 யோனி பேதங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம 6வது பிறவியில் இருக்கிறோம். சரிங்களா? மரம், செடி, கொடி அத்தனையும் யோனி பேதம்தான். அப்படி இருக்கையில் நம்ம இப்போது நல்ல வினை செய்தோன்னா அடுத்தது தேவராகலாம். இப்போ நம்ம கருமா வினை கேட்டால் நம்ம எப்படிலாம் நம்ம பயணிக்கிறோம். அடுத்தது புழு பூச்சாகோ, நாயோ, நரியோ ஏதோ நம்ம பிறக்கலாம். சரிங்களா? அதை மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுதான் இப்போது நம்ம 3 வகை பிரிவை பார்த்துட்டோம், 4 வகை தோற்றத்தை பார்த்துட்டோம், 7 வகை பிறவி. சரியா? 4 வகை தோற்றம், 7 வகை இது. அதில் தெளிவாக உங்களுக்கு விளக்க சொல்லிட்டேன். இந்த பதிவு இது பார்ப்போம், நாளைய பதிவில் வேறு பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம். அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எப்போதும் தேவை. நன்றி, வணக்கம்.